நான் சொன்ன இதே காரணத்துக்காக. முதல் பொருள் பஞ்சகாவியா. நாட்டு மாட்டோட சாணம் கோமியத்திலிருந்து உருவாக்குன பஞ்சகாவியால 4% போரான் இருக்கு. அத பயன்படுத்தலாம். பஞ்சகாவியாவா 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி கலந்து தெளிக்கணும். நிறைய ஆய்வுகள் இருக்கு. 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்தா எவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கும், 10 லிட்டர் தண்ணிக்கு 200 கலந்தா எவ்வளவு நடக்கும், 10 லிட்டர் தண்ணிக்கு 300 கலந்தா எவ்வளவு நடக்கும், 10 லிட்டர் தண்ணிக்கு 400 மில்லி கலந்தா நடக்கும் அப்படின்னு பல பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செஞ்சதுல அதோட ஆய்வு முடிவு என்ன இருக்கு. அப்ப 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி கிடைக்குதுன்னா, 200 மில்லி கலந்தா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கிடைக்குதுன்னா, 300 மில்லி கலந்தா அதிக வளர்ச்சி கிடைக்கும். ஆனா 400 கலந்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஆக கூடி 200 மில்லியில இருந்து 300 மில்லி போடலாம். எப்ப போடலாம்? எப்பவும் போடலாம். இந்த மழைக்காலத்துல கால் ஃபுல்லா வேர் ஃபுல்லா ஈரமா இருக்கு, தண்ணி ஃபுல்லா ஈரமா இருக்கு. எந்த பயிரும் தரையிலிருந்து சத்து எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஈரமா இருக்கு, சொதன்னு இருக்கு. வேர் ஃபுல்லா நனைஞ்சு அப்படியே குளிர் எடுத்த மாதிரி வேரெல்லாம் இருக்கு. அது எடுத்துக்காது, கம்மியா எடுத்துக்கும். காய்ந்த நேரத்துல குறுவையில கிடைக்கிற லாபம் அதிகமா இருக்கும். அல்லது அந்த நேரத்துல வரக்கூடிய கத்திரிக்காயோட பெருக்கம் பெருசா இருக்கும், பருத்தி நல்லா இருக்கும். இந்த டைம்ல கம்மியா இருக்கும். ஏன்? வேர் பாதிச்சிருக்கும், ஈரம் இருக்கும். அப்ப இந்த நேரத்திலையும் என்னுடைய விளைச்சல் நல்லா வரணும்னா ஒரு பயிர் தரையிலிருந்து சத்தை எடுக்காம என் மேல கிடைக்கிற இலையிலிருந்து சத்தை எடுத்து வளரணும் அப்படின்னா என்ன சத்து கொடுக்கணும்? பஞ்சகாவியா.